ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் நம்ம 11வது ஸ்லோகம் நம்ம ஹீரோ என்ட்ரி பகவான் பேச ஆரம்பித்ததை பற்றி பார்த்தோம். அதில் உடல் பற்றியும் ஆத்மா பற்றியும் அழியாது அப்படின்லாம் பகவான் சொல்லிட்டு வராரு. அடுத்து பகவான் 12வது ஸ்லோகத்தில் உபதேசம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆத்மாவை பற்றியும் உடல் பற்றியும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வேற்றுமையோ என்ன அப்படின்ற அந்த பல விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும் தான் இப்போ சில தொடரா அப்படின்ட்டு நேத்தியும் நம்ம பார்த்தோம். சரி, இப்போது உடல்னா என்ன, ஆத்மானா என்ன பார்க்கலாமா? இப்போது நான் அப்படின்னு சொல்கிறது ஆத்மா. இந்த நான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது இந்த உடம்புன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் அந்த உடம்பில் இந்த நான் அப்படின்ற அந்த சொல் குறிக்கக்கூடியது ஆத்மாவை குறிக்குது. என்னுடையதுன்னு சொல்லும்போது தான் இந்த உடம்பை குறிக்குது. இது எப்படி இல்லையே, நான் அப்படின்னு நான் கண்ணெதிர என்னத்தானே சொல்கிறேன், இந்த உடம்பைத்தானே சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா இது ஒரு சில உதாரணங்கள் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போது ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு குழந்தையோ இல்லை யாரோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க சின்ன வயசில் குழந்தையாக இருக்கும்போது நான் குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கொஞ்சம் பெருசாக வந்தோடனே நான் சிறுவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்தோடனே ஸ்கூலுக்கெலாம் பள்ளிக்கூடத்துக்கெலாம் போக ஆரம்பித்த பிறகு நான் மாணவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அவங்களுக்கே கொஞ்சம் பெருசாக கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னா நான் கணவன் அப்படின்றாங்க. அடுத்து ஒரு பொண்ணெல்லாம் பிறந்துடுச்சுன்னா நான் அப்பா அப்படின்னு ஆகிறாங்க. அடுத்து இன்னும் அவங்களோட குழந்தைங்க கல்யாணம் ஆன பிறகு நான் தாத்தா அப்படின்னு ஆகுறாங்களா. இப்போ இந்த ஒவ்வொன்றத்தையும் பார்ப்போம். நான் குழந்தை, நான் சிறுவன், நான் மாணவன், நான் கணவன் அப்படின்ற இந்த ஒவ்வொரு வரியிலையும் இருக்கு இல்லையா. இதில் நடுவில் ஒரு கோடு போட்டுடலாம். கோடு போட்டுட்டா அந்த கோடுக்கு இந்த பக்கம் நான் 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 நான்னு மாறாமல் ஒன்று இருக்குது. அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா குழந்தை, சிறுவன், மாணவன், கணவன், தந்தை, தாத்தா அப்படின்ட்டு மாறுது இல்லையா. அப்போ இதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம், இந்த நான்றது ஒரே மாதிரியாக இருக்கிறதுன்றது தான் ஆத்மா. இந்த குழந்தை, சிறுவன், மாணவன், கணவன்றது தான் நம்ம உடம்புன்னு. திரும்ப இதுவும் எப்படி இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம வந்தோம், எப்படி இந்த மாதிரி நம்ம முடிவு பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கண்ணால் இந்த உடம்பை நம்ம பார்க்க முடியுது இல்லையா. ஏன்னா நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயம் பற்றி நம்ம ஃபஸ்ட்டு முடிவு எடுத்துக்கலாம். அப்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்னொரு விஷயத்தை பற்றி நமக்கு தெரிய வந்துடும். கண்ணால் பார்க்கக்கூடிய அந்த உடம்பு சின்ன வயசில் குழந்தையாக இருக்குது, கொஞ்சம் வளர்ந்த பிறகு அதை ஒரு பெரிய சிறுவன் சிறுமின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த ஒரு குழந்தை சிறுவனாவோ சிறுமியாவோ மாறின பிறகு யாருன்னா ஐயோ அந்த குழந்தை காணுமேன்னு தேடுறாங்களா? இல்லை. ஏன்னா இந்த உடம்புன்றது மாறிட்டே இருக்கக்கூடியது அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சது. அந்த குழந்தையாக இருந்த அந்த உடம்பு தான் கொஞ்சம் வளர்ந்து மாறி ஒரு சிறுவனாவோ சிறுமியாவோ மாறி இருக்குன்றது தெரியும். அதே சிறுவன் சிறுமி தான் கொஞ்சம் மாறின பிறகு அடுத்த ஒரு லெவலுக்கு வராங்க அப்படின்றது தெரியும். அதனால் இந்த உடம்புன்றது மாறிக்கிட்டே இருக்குன்றது நம்ம கண்ணால் பார்க்குறோம் இல்லையா. அப்போ கண்ணால் தெரியுது. அப்போது இந்த குழந்தை, சிறுவன், மாணவன், கணவன் அப்படின்னு மாறிக்கிட்டே வருது தான் இந்த உடம்பு. அப்போ அதே போல் அப்போ இன்னொன்று என்ன, ஆத்மா. இது ஒரு விஷயம் இல்லை. இதை வச்சு மட்டுமே எப்படி நான்றது ஆத்மான்றது எப்படி தீர்மானிக்கிறது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இன்னொரு உதாரணத்தை பார்க்கலாம். இப்போது ஒரு புத்தகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. என்னுடைய புத்தகம்னு சொல்கிறோமா, நான் புத்தகம் என்ன தான் நம்ம தான் அந்த புத்தகத்தை விலை கொடுத்து வாங்கியிருந்தாலும் அது நம்மளோடது அப்படின்னாலும் நான் புத்தகம்னு சொல்லவே மாட்டோம். என்னுடைய புத்தகம்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த புத்தகம்ன்றது நான் ஆயிடாத, அது என்னுடைய ஒரு உடைமை. அதனால் என்னுடைய புத்தகம்னு சொல்கிறோம். வீட்டுக்குள்ளே இருக்கோம், அந்த வீட்டுக்குள்ளேயே தான் நம்ம இருக்கோம்னாலும் நான் வீடுன்னு சொல்லிட மாட்டோம் இல்லையா. என்னுடைய வீடு. அப்போ அந்த வீடுன்றது என்னுடைய உடைமை, நான் வீடு ஆகிட மாட்டேன், அந்த வீடுன்றது என்னுடைய உடைமை அப்படின்னு தெரிய வருதா. அதே போல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தலையை பற்றி சொல்லும்போது என்னுடைய தலைன்னு சொல்கிறோம், நான் தலைன்னு சொல்லலை. அதே போல் ஏன் இந்த உடம்பை பற்றி சொல்லும் போதுமே என்னோட உடம்புல இந்த பிரச்சனைன்னு தான் நம்ம சொல்கிறோம். ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது உங்கள் உடம்புல என்ன பிரச்சனை, என் உடம்புல இந்த பிரச்சனைலாம் இருக்குதுன்னு சொல்கிறோம். நான் உடம்புன்னு சொல்கிறது இல்லை இல்லையா. நான் கை, நான் தலை, நான் உடம்புன்னு சொல்கிறதில்ல. என்னுடைய கை, என்னுடைய தலை, என்னுடைய உடம்பு அப்படிங்கும்போது இந்த தலையாக இருக்கட்டும், கையாக இருக்கட்டும், ஏன் இந்த உடம்பாகவே இருக்கட்டும், அது நான் ஆயிடாது, அது ஒரு உடைமை. அப்போது என்னுடைய உடைமைங்கும்போது அந்த நான்ற அந்த ஆத்மா, அந்த ஆத்மாவோட உடைமை தான் இந்த உடல். எப்படி இந்த வீடு, புத்தகம் எல்லாம் நான் ஆயிடாதோ
அதே போல தான் இந்த உடம்பும் வந்து நான் ஆயிடாது. இந்த நான் அப்படின்னு அந்த குறிக்கக்கூடிய அந்த ஆத்மாவுடையது தான் இந்த உடல். சரி, இப்போ இதுவரைக்கும் நான்றது ஒரே மாதிரியாக இருக்கிறது ஆத்மா, மாறாமல் இருக்கிறது. அதே போல் மாறிக்கிட்டே வருது தான் இந்த உடம்பு அப்படின்ற வரைக்கும் பார்த்துட்டோம். எதனால் நான்றது வந்து உடம்பை வந்து குறிக்காதுன்றதையும் பார்த்துட்டோம் நம்ம. ஏன்னா என்ன தான் நம்ம சொன்னாலும் நான் உடம்புன்னு சொல்கிறதுல என்னுடைய உடம்புன்னு தான் சொல்கிறோம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான்றது ஆத்மா மாறிக்கிட்டே வருது உடல்ன்றது பார்த்துட்டோம். இருந்தாலும் உடல் வேற ஆத்மா வேறன்னு ஏன் ஒத்துக்கணும் இல்லையா? இந்த ஒரு கேள்வி இருக்கும். ஏன் அதை இதே தான் வந்து ஆத்மா, இதே தான் உடம்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதா அப்படின்னு பார்த்தா அதனுடைய பதிலை அடுத்த தொடரில் பார்ப்போம். தொடர்ந்து பார்த்துட்டே வருவோம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.